உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாக செய்தி வெளியான நிலையில் தற்போது விக்னேஷ் சிவன் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். தற்போது இந்த ஹோட்டல் விவகாரத்தில் விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம். சில நாட்களாகவே இந்த புதுச்சேரி அமைச்சரிடம் அரசு ஹோட்டலை விலைக்கு கேட்டதாக இயக்குனர் விக்னேஷ் சிவன் குறித்து செய்திகள் மீம்ஸ்களாகவும் காமெடி ஜோக்குகளாகவும் உலா வந்தது. இது குறித்து இதை தெளிவுபடுத்தும் விதமாக விக்னேஷ் சிவன் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதில் நான் இயக்கும் அந்த LIC லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் படப்பிடிப்புக்காக புதுச்சேரி சென்றிருந்தேன். அங்கே விமான நிலையத்தில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்க அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி மாநில முதல்வர் மற்றும் சுற்றுலா அமைச்சரை சந்தித்து பேசியிருந்தேன். அந்த சமயத்தில் உள்ளூர் மேலாளர் ஒருவர் அந்த அமைச்சரை வேறொரு விஷயமாக பார்க்க வரும்போது என்னோட சந்திக்க பிறகு அவர் வேறொரு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தால் அந்த சமயத்தில் இதை நான் கேட்டதாக அது தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த காரணமின்றி அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜோக்ஸுகள் மீம்ஸுகள் உலா வந்தன. இது இந்த ஜோக்ஸுகளும் மீம்ஸுகளும் ரசிக்கும்படி இருக்கிறது. ஆனால் இது தேவையற்றது. இது தொடர்பாக நான் விளக்கம் அளிக்க விரும்புகிறேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.